அபிராமிக்கு கொடுத்த தண்டனை சரியா தவறான்னு சொல்லுங்கள். எல்லோரும் வந்து தூக்கு தண்டனை தான் கொடுத்துருக்குன்னு சொன்னீங்க. தூக்கு தண்டனை கொடுத்தா உடனே அவங்க உயிர் போயிடும். 2 குழந்தைங்க இல்லாத தாய்மார்கள் என்ன மாதிரி எத்தனையோ பேர் கோயில் குளம்னு அவமானம் அசிங்கப்பட்டு ஏங்கி போய் தனி கொடுத்தனம் போய் மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை எவ்வளவோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு குழந்தை இல்லைன்னு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ மாதிரி நாதாரிக்கெல்லாம் எப்படி தான் குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு தெரியல. அப்போ பேசியிருக்கா பாருங்கள், 5 தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டேன், இன்னும் எந்திரிக்கல, இது மிட் நைட் யாரும் வரமாட்டாங்க, அவர் வருவாரா என்னன்னு தெரியல. ஒரு குழந்தை உயிரை எடுக்க உனக்கு என்ன உரிமை இருக்குது? உன் ஹஸ்பண்ட் உயிரை எடுக்க உனக்கு என்ன உரிமை இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை பெஸ்ட்டு. ஏன்னா அவளெல்லாம் வந்து வச்சு செய்வாங்க தெரியுமா? அந்த சின்ன சித்திரவதை தாங்கவே முடியாது. அதனால் அதை அனுபவிக்கணும்னு தான் ஜட்ஜ் ஐயா வந்து கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து உடனேலாம் செத்தா எப்படி அவங்க அனுபவிக்க முடியும் அந்த கஷ்டத்தை? என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தண்டனை நான் சரின்னு சொல்கிறேன். அப்போ தான் அவள் கொஞ்சமாக சித்திரவதை அனுபவிச்சு நரகத்தை அனுபவிக்கணும் அவள். இது நீங்கள் வந்து இந்த தண்டனை சரியாக ரைட்டான்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதுக்காக இந்த 7 இயர்ஸாக நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரியான சூப்பரான வந்து ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இவளை பார்த்துட்டு எவளும் இந்த மாதிரி ஒரு கள்ளக்காதலுக்காக பிள்ளையோட சோழியை முடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு 5 நிமிஷம் சுகத்துக்காக ஒரு 2 குழந்தைங்களோட எதிர்காலத்தை கெடுத்து உனக்கெல்லாம் எதுக்கடி புள்ள பாக்கியம்?